ஹலோ டாக்கு ஃபேம் ஹிட்டன் லீஃப் வில்லேஜ் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதவி தான் ஹொக்காகே. ஸோ ஹொக்காகேஸ்னாலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் பிரசிடென்ட் மாதிரி அந்த ஊருக்கு அவங்க தான் பொறுப்பு, என் ஊரை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஹொக்காகேஸை வந்து நாட்டோ கிளாசிக்லேருந்து பொருட்டோ 2 ப்ளோடெக்ஸ் வரைக்கும் 8 ஹொக்காகேஸை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஹொக்காகேஸை என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டுக்கு ஏற்ற மாதிரி வெத்துட்டுக்கு ஏற்று லிஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டுனால உங்களுடைய லிஸ்ட்டுக்கும் என் லிஸ்ட்டுக்கும் நிறைய வந்து என்ன சொல்ல வித்தியாசம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேபி கனெக்ட் ஆகலாம், ஓகேவா? ஸோ அதனால் வந்து உங்களுடைய வெத்துட்டுக்கு எது லிஸ்ட்டை வந்து மறக்காமல் சொல்லிடுங்க. ரெண்டும் வந்து எவ்வளோ இதாக வந்து சிங்காதுன்னு பார்த்துக்கலாம். என் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட நல்ல நருட்டோ வீடியோஸ் அனிமி வீடியோஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னோட பசங்க வீடியோக்கு எல்லாம் திஸ் இஸ் டாக்கு. I got broads in Atlanta, did the V in the front, credit cards in the stomach, in the hooks in the front. 8th + இருக்கிற ஹொக்காகே யாருன்னு பார்த்தீங்கன்னா லோட் 3rd ஹிருசன் சரட்டோபி. இவர் பெஸ்ட்டு ஹொக்காகே தான். அப்படி இருந்து ஏன் இவர் வந்து 8வது பிளேஸில் போட்டிங்கன்னா நான் மட்டுமல்ல நிறைய பேர் இவர் 8வது பிளேஸ்லாம் போடுவீங்க. பிகாஸ் வந்து இவர் இருக்கும்போது, இவர் ஹொக்காகேயாக இருக்கும்போது தான் நிறைய ட்ராஜடிக்கான சம்பவங்கள் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மினாட்டோக்கு பண்ண ப்ராமிஸை வந்து பிரேக் பண்ணியிருப்பார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ நல்லா பார்த்துக்கணும்னது. நருட்டோ வந்து என்ன சொல்கிற ஸ்டார்டிங்கில் இருந்து அவன் வந்து நல்லாவே பார்த்துக்க மாட்டாங்க. அவன் வந்து தனிமையாக தான் இருந்திருப்பான். நருட்டோ சீரிஸ் பார்த்து. ஸோ அதில் வந்து நம்ம ஹிருசனை வந்து ஹேட் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டர்ஸ் லிஸ்ட் எடுத்தாலே அதில் கண்டிப்பாக ஹிருசன் இருப்பாது. ஸோ அப்படி இருக்கும்போது தலைவன் எப்படி வந்து நம்ம வந்து நம்பர் 1 அப்படி நம்பர் 2ல் போடுறது. ஆல்சோ இவருக்கு முன்னாடி ட்ராஜடிக்கான மூமெண்ட்ஸ் நடந்துன்னு சொல்லி பார்த்தீங்களா. அதில் ஒன்று சொல்லப்போனால் இந்த உச்சியாக்லானுடைய படுகொலை. அது காரணமாக வந்து ஏன்னா டான்ஸ் இருந்தாலும் கூட அதில் ஒரு பாட்டாக இவர் இருந்துப்பார். இப்படி நிறைய சம்பவங்கள் வந்து இவர் இருக்கும்போது நடந்திருக்கு. அண்ட் இவர் வந்து நிறைய பேர் பிடிக்காது. இந்த ஒரு ரீசனாலே வந்து தலைவரை நான் வந்து 8வது எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். 7th பிளேஸ் இருக்கக்கூடிய ஹொக்காகே யாருன்னு பார்த்தீங்கன்னா லோட் 6th ககாஷி கட்டாகே. என்னப்போ சொல்கிறீங்க என் தலைவன் காப்பி நிஞ்சா ப்ரோ மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்னு நீங்கள் சொல்கிற புரியுது. அஃப்கோர்ஸ் நம்ம பவர்ஃபுல்லான ஒரு சினோபி தான். பட் இவர் வந்து ஹொக்காகியாக இருக்கும்போது பெருசாக சம்பவமே பண்ணலை. இவர் வந்து காப்பி நிஞ்சாவாக இருக்கும்போது வந்து நிறைய சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. பட் இவர் ஹொக்காகி ஆனதுக்கு அப்புறமா வந்து பெருசான என்ன சொல்கிற இவர் ஹொக்காகியாவே வந்து ஒரு சில எபிசோட்ஸ் தான் காமிச்சிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஹொக்காகியாக இருக்கும்போது பெரிய வார் ஃபைட்டு பெருசான ஒன்றுமே நடந்துக்காது. ஒரு பீஸான ஒரு அமைதியான ஹொக்காகியா வந்து வந்த இடம் தெரியாமல் போயிருப்பாப்புல. அதனால் வந்து நான் வந்து ககாஷியை வந்து 7th பிளேஸில் போட்டிருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கலாம் நீங்கள் ககாஷி ஃபேனாக இருந்தால். பட் ககாஷி ஸ்ட்ராங்கஸ்ட் சினோபின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் போடலாம். பட் வந்து ஹொக்காகே லிஸ்ட் எடுக்கும்போது நான் வந்து இவரை வந்து 7th பிளேஸில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் சொல்லிடுங்க. 6th பிளேஸில் இருக்கக்கூடிய ஹொக்காகே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷீகமாரு நாரா. ப்ரோ இவர் எப்படி ஹொக்காகே ஆனாருன்னு நீங்கள் கேட்குற புரியுது. பொருட்டோ ப்ளூ வோர்டெக்ஸில் வந்து மாங்காவில் வந்து நம்ம 8 ஹொக்காகே அதாவது ஹரன் ஹொக்காகியை வந்து நம்மளே ஷீகமாரு நாரா தான். அந்த இப்போ டைம்லைனில் வந்து என்ன நடந்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ செத்துட்டாருன்னு ஒரு நியூஸ் வந்து அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அதனாலே வந்து நம்மளே ஷீகமாரு வந்து ஹொக்காகியா இவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் ப்ரோ கக்காஷியோட பெட்டரானு நீங்கள் கேட்குறது எனக்கு விளங்குது. ஏன்னா வந்து இவர் வந்து கக்காஷி அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது தான். பட் ரொம்ப ஐக்கியமான ஒரு கேரக்டர் தான் நம்மளுடைய ஷீகமாரு நாரா. இவரோட ஐக்கியவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நிறைய கன்ஃபியூஷனான விஷயந்தான் நம்மளுடைய போட்டோ மாங்கால் நடந்துகிட்டு இருக்குது. அந்த டைம்லேயே வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் ரொம்ப நல்லா பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டெல்லாம் வந்து ஒரு நிறைய சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னும் நடக்க வேண்டிய நிறைய இருக்குது, ஓகேவா? ஜஸ்ட்டு டீச்சருக்கே நம்ம ஹொக்காகியில் ஒரு சில தரமான சம்பவங்கள் பண்ணியிருந்தாலும் இன்னும் நிறையவே நம்ம ஷீகமார் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து நான் இவர் வந்து 6th பிளேஸை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஷீகமார் ரொம்ப பேசலாம் பிடிக்கும், ஓகேவா? அதில் வந்து நான் 6th பிளேஸில் போட்டிருக்கேன். 5வது இடத்துல இருக்கக்கூடிய ஹொக்காகே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோபிராமா செஞ்சு. அஃப்கோர்ஸ் இவர் வந்து நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே இருக்கலாம். ஏன்னா வந்து 2nd ஹொக்காகே லோடு 2nd தான் நம்மளுடைய டோபிராமா செஞ்சு. இவரை பற்றி சொல்ல போனாலே சிக்மா மேல்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னாலே அது அனிமேல வந்து சிக்மா மேல லிஸ்ட் எடுத்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து நம்ம டோபிராமா இருப்பார். ஆல்சோ வந்து நீங்கள் ஒரு உச்சியாக ஹேட்டராக இருந்தால் நீங்களும் செஞ்சுக்கலாம் தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உச்சியாக ஹேட்டர் தான் நம்மளுடைய டோபிராமா செஞ்சு. உச்சியாஸ்னால ஏண்டா பயப்படுறாங்கன்னு இருக்கும்போது உச்சியாக்கலான்னாலே போட்டா மயிருன்னு சொன்ன தலைவர் தான் நம்மளுடைய டோபிராமா செஞ்சு. ஸோ வந்து
டோபிராமா வந்து நான் எதுக்காக இப்படி போட்டிருக்கேன், அதாவது 5th பிளேஸை போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய ஜூட்ஸு வந்து கண்டுபிடிச்சிப்பார். ஹொக்காகே தான், அப்படி இருந்தும் நிறைய ஜூட்ஸு வந்து கண்டுபிடிச்சிப்பார். அதிக ஜூட்ஸுகளை கண்டுபிடித்த ஒரு ஷினோபின் லிஸ்ட் எடுத்தாலே நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நம்மளுடைய யாருன்னு பார்த்தீங்கன்னா டோபிராமா செஞ்சு. அவர் கண்டுபிடிச்ச ஜூட்ஸில் சொல்லப்போனால் நம்ம ஃப்ளைங் தண்டர் கார்ட்லாம் அவருடைய தான், நிறைய சீலிங் ஜூட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால் வந்து நான் வந்து இவரை 5th பிளேஸில் போட்டிருக்கேன். 4th பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹொக்காகி, அதாவது லேடி ஹொக்காகி சுனாடி செஞ்சு. லோட் 5th, அதாவது 5வது ஹொக்காகி தான் நம்மளுடைய சுனாடி. இவங்களை பற்றி சொல்ல போனாலே அந்த ரெண்டு ஐ மீன் கண்ணு, ஓகேவா, அவ்வளோ க்யூட்டான ஒரு கேரக்டர். இது வரைக்கும் வந்து ஹொக்காகிஸ்லேயே ஒரே ஒரு லேடி ஹொக்காகி இவங்க மட்டும் தான், சுனாடி செஞ்சு. இவங்க வந்து ஏன்னா பார்க்குறது பியூட்டியாக இருந்தால் கூட அவங்க பாட்டி தான், பட் பியூட்டி தான், ஓகேவா. அப்படி இருந்தால் கூட இவங்க வந்து நாட்டோ ஷிப்புடன் ஃபுல்லாக வந்து அதிக நேரம் ஒரு ஹொக்காகியாக இருந்தவங்கன்னா இவங்க தான், ஓகேவா. அதாவது அந்த நாட்டோ ஷிப்புடன் சீரீஸில் வந்து நிறைய ஸ்க்ரீன் டைம் வந்து ஒரு ஹொக்காகியாக கொடுத்துருந்தாங்கன்னா அது நம்மளுடைய சுனாடைக்கு தான். அதில் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கக்காஷி கூட ஹொக்காகி யாருமே காமிச்சிருப்பாங்க. பட் அதை விட நம்மளுடைய சுனாடை வந்து நிறைய டைமுக்கு வந்து ஹொக்காகியாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. சுனாடை இருக்கும்போது தான் 4th கிரேட் நிஞ்சாவை நடந்திருக்கும். அந்த டைமில் கூட தன்னுடைய ஒரு பயனையும் வச்சு ஹீலிங்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிறைய தரமான சம்பவங்களும் சுனாடை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை 106க்காகவே இவங்க வந்து 1st பிளேஸில் போடலாம். பட் இதுக்கு முன்னாடி நல்ல தரமான சினோபிஸ் இருக்கிறதால வந்து சுனாடை பாட்டியை வந்து நான் 4th பிளேஸில் போட்டிருக்கேன். 3rd பிளேஸில் எந்த ஹொக்காகி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லோடு ஃபெஸ்ட் ஹாஷிராம செஞ்சு, தி காட் ஆஃப் ஷினோபி. அதாவது லீஃப் வில்லேஜோட ஃபெஸ்ட்டு ஹொக்காகியான ஹாஷிராம செஞ்சு. இவர் வந்து நிறைய பேர் 1st பிளேஸ் இருப்பார். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஷினோபி. அண்ட் இவரை பற்றி சொல்ல போனாலே இவர்கிட்ட வந்து வூட் ஸ்டைல் ஜூஸர், ஓகேவா. வூட் ஸ்டைல் நெஞ்சூட்ஸ்லாம் இவருக்கு வந்து 10 படி. 1000 ஹென் புத்தாலாம் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ஜூட்ஸ் இவரோட சொல்லலாம். இப்படி தரமான சம்பவங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய ஜூட்ஸுக்கு சொந்தக்காரர், நிறைய தரமான சம்பவங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆஷிராவுடைய மறுபிறப்புன்னே சொல்லலாம். இப்படி வந்து நிறைய வந்து நம்ம ஆஷிராவை பற்றி சொல்லிட்டு போனால். பட் இவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா லோடு ஃபெஸ்ட்டாக இருந்தால் கூட ரொம்ப கூலாக ஃபன்னியாக இருப்பார், ஓகேவா. நல்லா ஜோவிலாக தான் காமிச்சிருப்பானுங்க. டோபிராமாவுக்கு அப்படி ஒப்போசிட்டான ப்ரோஸாக இருந்தால் கூட, அண்ணன் தம்பி இருந்தால் கூட டோபிராமாவுக்கு அப்படி ஒப்போசிட்டாக வந்து நம்மளுடைய ஹாஷிராம இருப்பார். அது மட்டும் இல்லை தன்னோட ஊருக்காக தன்னுடைய ஃப்ரெண்டை கொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வந்து கூட தன்னோட ஊருக்காக ஃப்ரெண்டையே கொல்ல பண்ணுற அளவுக்கு போன ஒரு கேரக்டர் தான் நம்ம ஹாஷிராமா. ஸோ ஊருக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஹொக்காகி. ஸோ நிறைய பேர் 1st பிளேஸில் இருக்கலாம். யாருக்கு எந்தெந்த பிளேஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் 2nd பிளேஸ் எந்த ஹொக்காகி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, த லார்ட் 7 நருட்டோ உசுமாக்கி. அஃப்கோர்ஸ் உசுமாக்கி நருட்டோ. இவர் வந்து சொல்கிற எல்லா ஹொக்காகிஸையும் விட ஹொக்காகி ஆகணுமென்றதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் பேக் பண்ணி ஹொக்காகி ஆகின ஒரு கேரக்டர், ஒரு ஷினோபி தான் வந்து நம்மளை உசுமாக்கி நருட்டோ. நருட்டோ ஷிப்புடனோட மெயின் கேரக்டரே நருட்டோ தான். பட் இருந்து கூட ஷிப்புடனில் வந்து நம்ம நாட்டு ஹொக்காகியாக இருந்தது காமிச்சிருக்க மாட்டாங்க. போர்ட்டோ மாங்காவில் சரி போர்ட்டோ சீரீஸ்லாம் காமிச்சிருப்பாங்க அனிமேயில். அப்படி இருந்தும் நம்மளுடைய மற்ற ஹொக்காகிஸ்லேருந்து நருட்டோ வந்து தனியாக காட்டுறதே அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்தது ஒன்று தான். ஏன்னா தான் வந்து லோடு 4th டே சன்னாக இருந்தால் கூட அதை வச்சு இவர் ஒன்று வந்து ஹொக்காகி ஆகலை. இவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் அவர் பண்ண இன்வால்மெண்ட் அப்படி நிறைய பண்ணி தான் வந்து தலைவன் வந்து ஹொக்காகி ஆகிருப்பான். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரை ஹொக்காகி ஆகிய தீர்வுன்னு ஒரு குறிக்கோளை தெரிஞ்ச ஒரு பையன் தான் நம்ம நாட்டோ உசுமாக்கி. நிறைய பேர் தெரிஞ்சுக்கும், சைல்டு டு அடல்ட் வரைக்கும் நம்ம நாட்டோவை பார்த்துருப்போம். இப்படி நிறைய கஷ்டப்பட்டு ஹொக்காகி ஆகிருப்பான். அது மட்டும் இல்லாமல் போர்ட்டோ சீரீஸில் வந்து நிறைய பேர் சொன்ன ஒரு மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரோ வாரே இல்லை ப்ரோ, சண்டே இல்லை ப்ரோ, ரொம்ப போர் அடிக்குது அப்படி நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு ரீசனே தலைவன் ஹொக்காகியாக இருக்குதாண்டா. என்ன வந்து நருட்டோ வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வந்து அந்த இடத்த வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஹொக்காகி பதவிக்காக தன்னோட ஃபேமிலியை கூட பெருசாக கண்டுக்க மாட்டார். அந்த டைம்லாம் அவர் ஃபேமிலியை விட தன்னோட ஊரை தான் பெருசாக பார்ப்பார். அவ்வளோ ஒரு நல்ல ஹொக்காகியாக வந்து நருட்டோ காமிச்சிருப்பாருங்க. நிறைய பேருக்கு வந்து நருட்டோ ஃபேவரட் கேரக்டர், ஆல்சோ ஃபேவரட் ஹொக்காகியாகவும் இருப்பார். ஃபைனலி 1st பிளேஸுக்கு வந்தாச்சு. 1st பிளேஸ் எந்த ஹொக்காகி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டான்ஸோ. என்னடா சொல்கிறேன் நீங்கள் கேட்குறப்ப இது டான்ஸோ ஹொக்காகி தான் மறந்துட்டிங்களா? பட் டான்ஸோ 1st பிளேஸில் கிடையாது. 1st பிளேஸ் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாமிகாசி மினாட்டோ. அதாவது லோடு 4th மினாட்டோ நாமிகாசி. இவரை பற்றி சொல்ல போனாலே என்ன சொல்கிறேன், மோஸ்ட் பவர்ஃபுல் ஷினோபி அண்ட் ஸ்பீடஸ்ட்டு ஒரு ஷினோபின்னு சொல்லிடலாம். ஃப்ளைங் தண்டர் காட்லாம் அந்த மாதிரி போடுவார். டெலிபோர்ட்டேஷன் ஜூட்ஸுக்கு வந்து பேர் போன ஒரு ஷினோபின்னு சொல்லலாம் நம்மளுடைய மினாட்டோ நாமிகாசி. இவர் என்ன தான் வந்து எல்லா ஹொக்காகியும் விட ரொம்ப ஷார்ட் டைமாக ஹொக்காகியாக இருந்த இவர் தான். ரொம்ப கம்மியான நாள் வந்து ஹொக்காகியாக இருந்த ஒரு ஹொக்காகி தான் லோடு 4th. அப்படி இருந்து இவர் இருக்கும்போது பண்ண சம்பவங்கள் நிறைய இருக்குது.
இவர் வந்து அந்த ஒரு வாரில் வந்து 1000 பேரோட ஃபைட் பண்ணி வாரன் ஷினோபி 1 vs 1000 அந்த சீனை வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஒரு சொல்லியிருப்பாங்க, ஒரு சும்மா ரெஃபரன்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அதை வந்து பார்க்கணும் போல் இருக்கும், பட் காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி நிறைய சம்பவங்கள் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒபிட்டோ வந்து 90s சமன் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பான். அந்த டைமில் தான் நம்ம நாட்டோ பிறந்துப்பான். அந்த டைமில் கூட தன்னோட ஃபேமிலியும் பார்க்கணும், என் ஊரையும் பார்க்கணும் சிச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ அதுக்காக தன்னோட ஊருக்காகவும் சரி, தன்னோட மகனுக்காகவும் சரி, எல்லாத்துக்காக தன்னோட உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பார் நம்மளுடைய லார்ட் ஃபோர்த். இதனால் வந்து எனக்கு லார்ட் ஃபோர்த் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஊரை லீஃப் வில்லேஜில் வந்து இருந்த ஹொக்காகேஸில் வந்து பெஸ்ட்டு ஹொக்காகேனா நம்ம மினாட்டோ தான். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கும்போது நிறைய அந்த ஊரில் வந்து என்ன சொல்கிற ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹொக்காகேஸ் இருக்கும்போது அவங்க முன்னாடி நிறைய பேப்பர்ஸ்லாம் இருக்குது. பட் நம்மளுடைய மினாட்டோ இருக்கும்போது அப்படிலாம் பெருசாக இருக்காது. அப்படி இருக்கும். அது மட்டும் தன்னுடைய ஊருக்காகவே குறைந்த வயதில் உயிரை விட்ட ஒரு ஹொக்காகேனா நம்மளுடைய மினாட்டோ. இதனால் வந்து அவர் பெஸ்ட்டு ஹொக்காகேனா சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கு எப்படி மறக்க கமெண்ட் சொல்லுங்கள். ஃபைனலி வீடியோ எனக்கு வந்தாச்சு. நிறைய பேர் சொல்லுவீங்க, என்ன ப்ரோ நீங்கள் வந்து நருட்டோ யூடியூபர் நருட்டோ மில்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியான்னு கேட்குற புரியுது. நிறைய பேர் மறந்துடுறீங்க, நருட்டோ ஒரு அனிமே தான், ஓகேவா? நருட்டோ ஒரு அனிமே தான். பட் நருட்டோ வச்சு மட்டும் வீடியோஸ் பண்ணுறது சரியில்லை, ஓகேவா? நான் சரி, அவங்க கண்டென்ட் அவங்க எப்படி நான் பண்ணிக்கிட்டு போட்டோம். அப்படி இருந்து வந்து நருட்டோ மட்டும் அனிமே இல்லை, தமிழில் கூட எக்கச்சக்கம் அனிமேஸ் இருக்குது, ஓகேவா? அதையும் கவர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நருட்டோ வச்சு மட்டும் மில்க் பண்ணுறது அவ்வளோ நல்லா இல்லை. அண்ட் நீ இப்படி பேசிட்டு நீ பண்ணுறேன்னு கேட்குறது புரியுது. நான் பெருசாக என்ன பண்ணலை, பட் அடிக்கடி நருட்டோ விஷயம் போட்டே ஆகணும். பிகாஸ் நருட்டோ பேச நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ஹொக்காகே சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பேசுகிற ஃபேவரட்டான ஒரு இது, ஓகேவா? அதில் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்மளுடைய ஹொக்காகே லிஸ்ட்டு போட்டிருக்கேன். மற்றபடி ஒன்றுமே இல்லை. அது தப்பாக பேசியிருந்தாலும் பேச விட்டு தான் மாதிரி கமெண்ட் வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் லிஸ்ட்டை வந்து கமெண்ட் சொல்லிடுங்க. என் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என் நருட்டோ பிடிக்கும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. என்னோட பேச வீடியோ முடிச்சுக்கலாம். என் டேக்கர் கேஸ் வரட்டா.